வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இயற்கை தொட்டில். நான் உங்கள் நண்பன் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அருமையான ஒரு புதையல் வீடியோ தான். என்னடா புதையல் வீடியோ அப்படின்றீங்களா? நான் தோண்டிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம மண்ணுக்குள்ளே இருந்தால் எடுக்க போகிற ஒரு கிழங்கு ரகம் அறுவடை வீடியோ தான் இது. முதல்ல எல்லாேருக்கும் ஒரு பெரிய சாரி. ஏன் அப்படின்னா கண்டினியூஸாக என்னால் வீடியோ கொடுக்க முடியல. இனிமேல் வர நாட்களில் கண்டினியூஸாக வீடியோ கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். முதல்ல இந்த கிழங்கு ரகம் பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி அறிமுகமாச்சு அப்படின்னா, நம்மளுடைய வேலூர் விதை திருவிழாவில் நண்பர் யுவராஜ் மூலமாக தான் அறிமுகமாச்சு. அவருடைய தோட்டத்தில் போய் பார்க்கும்போது நிறைய கிழங்கு ரகங்களை பயிரிட்டிருந்தார். அதில் குறிப்பாக இந்த ரகம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸில் இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே ஒரு அட்ராக்டிவாக இருந்தது. இந்த கிழங்கு நம்ம ஏரியாவில் வச்சா வருமாடா அப்படின்னு எனக்குள்ள ஒரு டவுட்டு. அப்புறம் நம்ம காஞ்சிபுரமே நம்ம யுவராஜ் நான் தோட்டத்தில் பார்த்துருந்தேன். அவர் வீட்லேயுமே நல்ல ஒரு பெரிய பிக் சைஸ் கிழங்கு. சரி, நம்மளும் வச்சு பார்க்கலாம், எவ்வளோ பெருசு தான் வருது அப்படின்னு பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஆர்வம். சரி சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து முளைக்க வச்சேன். நல்லா முளைச்சிச்சு. அப்புறம் வச்சேன், அதுவும் வளர்ந்துருச்சு கொடியாக. கடந்த வருடம் என்னால் அப்படியே விட்டாச்சு. அப்படியே நல்லா படர்ந்துச்சு. உடல் நான் கிழங்கு வச்சதே மறந்துட்டேன். ஏன்னா அவரை எல்லாமே போட்டிருந்தனால சேர்ந்து ஒன்று பின்னுமா பின்னி வளர்ந்துச்சு. இந்த அளவுக்கு வருமா அப்படின்ற தோண்டி எடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கே தோணுச்சு. பொதுவாக அந்த கிழங்கு பார்த்திங்கன்னா மலையாளத்தில் சச்சில் அப்படின்னு சொல்கிறாங்க. பிலிப்பைன்ஸில் அதிகமாக இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கிழங்கு அதிக அளவு பார்த்திங்கன்னா ஈல்டு பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இதை உப்பே, அதாவது ஊப்பே அப்படின்றது பார்த்திங்கன்னா ஊதா நிறக்கிழங்கு அப்படின்றாங்க. அந்த ஊதா நிறக்கிழங்கு ரகங்களை பொதுவாக உப்பே அப்படின்னு அழைக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த ஊதா நிறத்திற்கு காரணமான ஒரு நிறமி. பொதுவாக பார்த்திங்கன்னா நிறமிகளால் தான் எல்லாமே கலர் கலராக இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு நம்ம இலைக்கு பார்த்திங்கன்னா பச்சையம் இருக்கனால தான் இலை பச்சை கலராக இருக்குது. நம்ம தோலில் மெலனின் இருக்குது. அது மாதிரி இந்த பர்பிள் யாமுக்கு பர்பிள் கலரை கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஆர்த்தோசைனின் அப்படின்ற ஒரு நிறமி தான் அந்த பர்பிள் கலரை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த கிழங்குனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கிழங்கு பொதுவாக மற்ற கிழங்கு மாதிரி இல்லாமல் நிறைய ஃபைபர் கண்டென்ட், அதே நேரத்தில் மாவுச்சத்து அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு நீண்ட நேரம் பசி எடுக்காது. மெயினாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா. அப்போ ஃபுட் டயட் இந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த கிழங்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் மற்ற கிழங்குகள் மாதிரி இல்லாமல் நல்ல பெரிய சைஸில் வருது. அதான் இதோட மெயின் ஒரு ஃபங்க்ஷனே. அதாவது டக்குன்னு நமக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய கிழங்கு அப்படின்னு சொல்லலாம். போட்டி போட்டு வளர்க்கலான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிழங்கு நம்ம மண்ணில் வளருமா அப்படின்னு தான் எனக்கு டவுட்டு. வாங்கிட்டு வந்து வச்சோன்னே பயந்து தான் இருந்தேன். அப்புறம் நான் சொன்ன மாதிரி அறுவடை இப்போ அறுவடை கையில் அறுவடை எடுக்க போகிறோம், எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. இந்த குட்டி கிழங்கு என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஏர் பொட்டேட்டோ ஒன்று போட்டிருந்தேன். அது அந்தளவுக்கு எனக்கு நம்ம மண்ணுக்கு வரல. ஆனால் அதிலிருந்து அடியில் இருந்த ஒரு சின்ன கிழங்கு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். வேர் பெருசாக எனக்கு சைடில் சுற்றி பிடிக்கல. இந்த கிழங்கு என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, இந்த சின்ன இடத்துல என்ன அடைச்சி வச்சு என் கையை கட்டி போட்ட இடம் அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா பெரிய சைஸில் வளரக்கூடிய கிழங்கை சின்ன இடத்துல வச்சது என்னோடய தப்பு தான். ஏன்னா இதை இன்னும் பெருசாக நான் அறுவடை பண்ணியிருக்கலாம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோ அளவில் இருந்தது. ஆனால் இதை இன்னும் நம்ம பெருசாக அறுவடை பண்ணியிருக்கலாம். நம்ம அந்த சின்ன இடத்துல வச்சனால நம்மளால் பெரிய சைஸில் அறுவடை பண்ண முடியாமல் போயிடுச்சு. இந்த கிழங்கு முழுக்க பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்களுக்கு பகிர்ந்துடலாம் அப்படின்னு தான் இருக்கேன் நான். ஏன்னா அந்த கிழங்கை பொதுவாக நம்ம மாவட்டத்தில் யார்கிட்டையுமே இல்லை. ஒரு சின்ன பீஸ் மட்டும் எடுத்து சமைச்சு பார்த்துட்டு அதை கூட நான் ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். மித்தது எல்லாமே நம்ம நண்பர்களுக்கு பகிர்ந்தலாம் அப்படின்னு தான் இருக்கேன். வரக்கூடிய நாட்களில் அந்த நண்பர்களுக்கு பகிரக்கூடிய அந்த வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி கிழங்கு யாரெல்லாம் வீட்டில் வளர்த்துருக்கீங்க, இல்லை வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் இருக்கீங்க அப்படின்ற நண்பர்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரும் வளர்த்துருந்து இதை விட பெரிய சைஸில் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தையுமே பார்த்திங்கன்னா கீழே நான் பின் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வருகின்ற நாட்களில் நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். ஹாப்பி கார்டனிங்.